குறவிக்கு ஈர கிடைக்கும். இது என்ன நம்ம வாயில புதுசா பழமொழிலாம் வருது? இதுக்கு நமக்கு அர்த்தம் தெரியணுமே. இதுக்கான அர்த்தத்தை நாம தெரிஞ்சுக்கணும். அர்த்தம் தெரியணும். அப்பா இந்த பழமொழிக்கு என்னப்பா அர்த்தம்? மேனேஜர் சார் என்ன மன்னிச்சிருங்க. இந்த கிளையண்ட் போனா என்ன வேற பிடிச்சுக்கலாம் விடுங்க. தூக்கத்துல கூட கிளையண்ட் பத்தி பேசுறாரு. மிஸ்டர் நோஹரா நீங்க சீக்கிரம் புது கிளையண்ட் பிடிங்க. உடனே பிடிக்கிற மேனேஜர் சார். ஆமா இந்த பழமொழிக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லுங்க. எந்திரிங்க. ஷின்சானுக்கு தெரியாம மறுபடியும் நான் இந்த கடைக்கு வரணும். அது என்ன கடைன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இங்க டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சுவையா இருக்கும். சரி அதை ஏன் என்கிட்ட மறைக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லியான இடம். பசங்களை கூட்டிட்டு போய் காசெல்லாம் வீணாக்க முடியாது. நீங்கெல்லாம் ஒரு அம்மாவா? அட இன்னைக்கு நான் சீக்கிரம் எந்திரிச்சதுனால புத்துணர்ச்சியா இருக்கே. இப்ப என்ன பண்ணலாம்? காலையிலேயே சும்மா சுட சுட டீ குடிச்சிட்டே பிளம்ஸ் சாப்பிட்டா ரொம்ப சுவையா இருக்கும். ரொம்ப ருசியா இருக்கு. இப்ப அடுத்து என்ன பண்ணலாம்? நியூஸ் பேப்பர் வந்துருச்சு. நான் நியூஸ் பேப்பர் படிக்க போறேன். வழக்கம் போல நாட்டு நடப்பு கொஞ்சம் கூட சரியா இல்லையே. சுவாரஸ்யமான ஒரு நல்ல செய்தியா இல்லையே. நீ எந்திரிச்சிட்டியா? பேசாம 2 பேரும் வாக்கிங் போலாமா ஷீரோ? காலையில இவர் ரொம்ப கடினமா உழைக்கிறாரே. நானும் கடினமா உழைப்பேன். இப்படி 100 தடவை பண்ணா ஆரோக்கியமா இருக்கும். இந்த வேலையை முடிச்சிட்டு வரேன். அப்புறம் வாக்கிங் போலாம். ரொம்ப டயர்டா இருக்கு. ஆனா நல்லா இருக்கு. கூலா ஷீரோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். அப்புறம் வாக்கிங் போவோம். இன்று வானம் தெளிவாக காணப்படுகிறது. மழை பெய்ய வாய்ப்பில்லை. ஓகே இப்போ நம்ம அடுத்த நிகழ்ச்சிக்கு போலாம். நியூஸ்ல வானிலையை முடிச்சிட்டாங்களா? இப்போ என்ன பண்றது? இந்த வருஷம் நாட்டோட பொருளாதாரம் எப்படி இருக்கும்? இது ஒரு சூப்பர் ஸ்டார் கிளீனா மெகா மேக்ஸ் 2000. வாழ்க்கையில் சுறுசுறுப்பாக இருக்க குடியுங்கள் கிரீன் டீ. மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு கார்ட்டூன் சேனலையும் காணுமே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? பேசாம டிவிடி எடுத்து போட்டு பாப்போமா? உன் நிலைமை எனக்கு புரியுது. ஆனா வாக்கிங் போக கொஞ்ச நேரம் ஆகும். நான் இப்ப பிஸியா இருக்கேன் ஷீரோ. இதுல நம்ம எதை பாக்குது? இது சூப்பரா இருக்கும். இந்த டிவிடியை தான் பார்க்க போறேன். கூடவே கொஞ்சம் ஸ்நாக்ஸும் ஜூஸும் எனக்கு வேணும். நாளையே சாக்கோபியும் ஜூஸையும் குடிச்சோம்னா நல்லா இருக்குமா? இப்படி ஆரம்பிச்சாதான் இந்த நாள் இனிய நாளா இருக்கும். ஆக்ஷன் காமன் கிட்ட இருந்து ஒரு வேண்டுகோள். டிவி பார்க்கும்போது கொஞ்சம் தூரமாவே இருங்க. அதே மாதிரி வெளிச்சத்துல தான் பார்க்கணும். இப்ப சமத்தா நான் இங்க உட்கார்ந்து டிவி பார்க்க போறேன். இது என்னது? சத்தத்தை குறைக்கணுமா? குறைச்சிடுறேன். எத்தனை ஆப்ஷன் இருக்கு. இப்ப இதுல எதை நான் பார்க்க போறேன்? ஒண்ணும் புரியல. அதிகமா சாப்பிட்டா அம்மா திட்டுவாங்களோ? ஒரு பாக்ஸ் சாக்கோபியை இப்படி ஒண்ணா சாப்பிடுறது? இப்படி சாப்பிட்டா வயிறு கெட்டு போயிடும். உனக்கு தெரியாது? அம்மா நான் என் காலை உணவா நினைச்சு அதை சாப்பிட்டுட்டேன். வெறும் சாக்கோபியை மட்டும் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது கிடையாது. மத்த எல்லா சாப்பாடையும் சாப்பிடணும் தெரியுமா? எல்லா வகையான உணவுகள். இப்ப எதுக்கு தேவையில்லாம இவ எந்திரிச்சா? நீ அப்படி பார்க்காத ஹீமா மாதிரி சீக்கிரம் எந்திரிச்சிட்டனா அதான் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கேன். என்ன என் அன்பு தங்கச்சி இதெல்லாம் நமக்குள்ள கொஞ்சம் ரகசியமா இருக்கட்டும். அது எந்த ரகசியமா வச்சுக்கோன்னு சொன்னேன். மிஸ்டர் நோஹரா. புரிஞ்சிருச்சு மேனேஜர். நான் ஒழுங்கா நடந்துக்கிறேன் மேனேஜர். கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா உனக்கு குடிக்க பால் எடுத்துட்டு வருவேன். பால் மட்டும் இல்ல ஒரு பாக்கெட் பிஸ்கட்டும் தரேன். ஓகேவா? ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூடாவும் இல்ல சில்லுனும் இல்ல. கரெக்டா இருக்கு குடி. ஒரு வழியா இந்த ஹிமாவரியை சமாளிச்சுட்டேன். நான் பல வகையான உணவுகளை சாப்பிட்டுட்டே டிவி பார்த்தா அம்மா என்ன ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. நான் முதல்ல புட்டிங்ல இருந்து ஆரம்பிக்க போறேன். என்ன டேஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா? அதுக்கு நான் என்ன பண்றது? சரி குடு. ஆமா ஸ்ட்ராங்கா இருந்தா டேஸ்ட் அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்களே. இது எவ்வளவு திக்கா டேஸ்டா சாஃப்ட்டா இருக்குன்னு தெரியுமா உனக்கு? நீ சின்ன குழந்தையா இருக்க. அதான் இதோட அருமை உனக்கு புரியல. சரி ஒத்துக்கிறேன். கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. மன்னிச்சிடு உனக்கு வேற கொண்டு வந்து தரேன். இது காலி ஆயிடுச்சே. இந்த தண்ணியை யூஸ் பண்றேன். என்ன வேண்டாமா? இந்த வயசுலயே பால்ல தண்ணி கலக்கிற விஷயம் உனக்கு புரியுதா? கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா வெயிட் பண்ணி. என்ன என்னோட அருமையான காலை வேலை இப்படி வீணா போகுதே. நான் இந்த மோங்கி கிச்சன்ல பார்க்க போறேன். காலையில எந்திரிச்சதும் ஆக்ஷன் காமெண்ட் பாக்குறது எவ்வளவு சுவாரஸ்யமான விஷயம். என்னது உனக்கு போன் கொச்சோன் எக்ஸசைஸ் பார்க்கணுமா? சான்ஸே இல்ல. என்ன மாதிரி பசங்க ஆக்ஷன் காமெண்ட் தான் பாப்போம். குட் மார்னிங் ஷின்சான்.